என்ஏவி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வார்த்தை கேள்விப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த என்ஏவியை ஆம்பி செபி இவங்க 2 பேர் தான் கணக்கு பண்ணுறாங்க. என்ஏவியோட விலைக்கும் என்ஏவியோட growthக்கும் சம்பந்தம் கிடையாது. லிக்விட் ஃபண்டை பொறுத்தளவு என்ஏவிக்கு கட் ஆஃப் டைம் 1:30 மணி. அந்த 1:30 மணிக்குள்ள யார் யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சேம் டே என்ஏவி கிடைச்சிரும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஃபண்டு நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்க. என்ஏவி மூவ்மெண்ட்டை வச்சுட்டு இல்லை கம்மியான என்ஏவி கூட என்ஏவி அப்படிங்கிறத எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ஏவி மியூச்சுவல் ஃபண்டில் இந்த வார்த்தை கேள்விப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ஏவின்னு என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ஏவி அப்படிங்கிறது நெட் அசெட் வேல்யூ அப்படிங்கிறத என்ஏவின்னு சொல்கிறாங்க. இந்த நெட் அசெட் வேல்யூவை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் மூலமாக சொல்கிறேன். ஒரு அப்பாவுக்கு 4 பசங்க இருக்காங்க. அந்த 4 பசங்களுக்கும் அவரோட 10 லட்சம் ரூபாயை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போது டைரெக்டாக பிரித்தோம் அப்படின்னு ஒவ்வொரு பையனுக்கும் 2.5 லட்சம் ரூபா கொடுக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 லட்சம் டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டால் 2.5 லட்சம். ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 10 லட்சம் மைனஸ் 2 லட்சம் ஈக்குவல் டு 8 லட்சம் டிவைடட் பை 4 பேர். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு 2 லட்சம் கிடைக்குது இல்லையா? ஸோ இதை தான் என்ஏவிலையும் நம்ம கணக்கு பண்ணுறோம். என்ன, டோட்டல் அசெட் ஆஃப் த கம்பெனி எவ்வளவு இன்ஃப்ளோ வந்திருக்கோ அந்த அசெட் மைனஸ் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் நடக்குதோ அந்த எக்ஸ்பென்சஸை கழிச்சிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் இன்வெஸ்டார்ஸ் இன் தட் ஃபண்ட். எத்தனை இன்வெஸ்டார்ஸ் இருக்காங்களோ அவங்கள வச்சு வகுத்தோன்னே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது டெய்லி என்ஏவி. இன்றைக்கி எவ்வளவு இன்ஃப்ளோ வந்திருக்கு, எவ்வளவு அவுட்ஃப்ளோ போயிருக்கு, அதுக்கு எவ்வளவு செலவாகிருக்கு, நம்மள்கிட்ட நெட்டாக எவ்வளவு இன்வெஸ்டார்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு வகுத்தோன்னே நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்ஏவி. இந்த என்ஏவியை ஆம்பி செபி இவங்க 2 பேர் தான் கணக்கு பண்ணுறாங்க. டெய்லி என்ஏவிக்கு கட் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி. ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு எந்தெந்த ஃபண்டெல்லாம் உள்ளே வந்திருக்கு, எந்தெந்த ஃபண்டை விற்றுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான கணக்கு 3 மணிக்கு இருக்கும். அது ஒரு 6 மணிக்கு வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். நம்ம அந்த என்ஏவி மூவ்மெண்ட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு என்ஏவி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 10 ரூபாய்க்கு வாங்கினா நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும், அதனால் அது ரொம்ப நல்லது. 2500 ரூபாய்க்கு வாங்கினா அது கம்மியாக தான் யூனிட் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த எண்ணம் தவறு. என்ஏவியோட விலைக்கும் என்ஏவியோட growthக்கும் சம்பந்தம் கிடையாது. 10 ரூபா உள்ள என்ஏவி 11 ரூபா போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதே தான் 2000 ரூபா என்ஏவி 2050 ரூபா போகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைமும் ரெண்டும் ஒரே டைம் தான் எடுக்கும். அது ஃபண்டை பொறுத்தளவு அதோட மூவ்மெண்ட்டும் மாறுபட போகுது. அவ்வளவுதானே ஒழிய நம்ம பல பேர் தவறாக நினைக்கிற மாதிரி என்ஏவி கம்மியாக இருந்தால் வேகமாக வளரும், 10லேருந்து 11 ரூபா சீக்கிரமாக போயிடும் சார், 11லேருந்து 12 டக்குன்னு போயிடும் சார், 2000 ரூபா 2500 ரூபா போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு உதாரணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஏவியில் 3 விதமான ஃபண்டு இருக்குது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். லிக்விட் ஃபண்டு இருக்குது, டெட் ஃபண்டு இருக்குது, ஈக்விட்டி ஃபண்டு இருக்குது. லிக்விட் ஃபண்டை பொறுத்தளவு என்ஏவிக்கு கட் ஆஃப் டைம் 1:30 மணி. அந்த 1:30 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு சேம் டே என்ஏவி கிடச்சிரும். டெட்டுலேயும் ஈக்விட்டிலையும் 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 3 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த சேம் டே என்ஏவி கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டோட ரியலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்கை பொறுத்தளவு செக்கு ரியலைசேஷன் டேட்டு 1ஆம் தேதி நான் செக்கு போட்டுருவேன். ஆனால் அது பேங்க் பண்ணி ஏஎம்சிக்கு பணம் வர்றது 4ஆம் தேதி தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 4ஆம் தேதி என்ஏவி தான் கிடைக்கும். இம்மீடியட்டாக கேப்சர் பண்ணணும், நம்ம மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை இம்மீடியட்டாக நான் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம நெஃப்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுலேயும் ஒரு சின்ன ரிஸ்க் ஒன்று இருக்குது. என்ன, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஒரு 2 மணிக்கு நெஃப்ட் போட்டோம் உடனே பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும்னு சொல்லி நினைப்போம். ஒருவேளை நெஃப்ட் க்யூவில் இருந்து அது 3:15 மணிக்கு
ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 3.25க்கு தான் பணம் ஏஎம்சிக்கு போயிருக்கு. 3.25 மணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னு அது நெக்ஸ்ட் டே என்ஏவியில் போய் சேரும். ஸோ நெஃப்ட்டை பொறுத்தளவு நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஒரு 12லேருந்து 1 மணிக்குள்ளே நெஃப்ட் பண்ணி முடிச்சிடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விண்டோ பீரியட் இருந்ததுன்னா சேம் டே என்ஏவி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் மார்க்கெட் இப்போ சமீபமாக எலெக்ஷனோட போல் ரிசல்ட் வர்றதுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வேகமாக ஏறிச்சு. அதே மாதிரி போல் ரிசல்ட் வந்த அன்னைக்கும் மறுநாளும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேகமாக இறங்கிச்சு. இறங்கின டேட்டா கேப்சர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பணம் சொன்ன டயத்துக்கு உள்ளே போய் சேராததுனால அவங்களால அந்த கரெக்டான மூமெண்ட்டை கேப்சர் பண்ண முடியலை. நாள் போட்டவங்களுக்கு சேம் டே என்ஏவி கிடைக்காம நெக்ஸ்ட் டே என்ஏவி தான் கிடச்சிருக்கு. ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிசைஸாக ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு கூர்மையாக பார்த்து என்ஏவியெல்லாம் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எஸ்ஐபியில் இப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று இவால்வ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு அமௌண்ட் சேர்க்குறோம் அப்படிங்கிறத தாண்டி இப்போது எஸ்ஐபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டார்கெட்டாக வைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 200 ஒரு என்ஏவி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். எங்கிட்ட ஒரு 1,00,000 யூனிட்டு நான் 15 வருஷத்தில் சேர்க்கணும், இல்லை 10 வருஷத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டார்கெட்டாக வைக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 1,00,000 யூனிட்டு நான் வச்சுருந்தா என்ன ஆகும்? 1,00,000 யூனிட்டு இன்ட்டு அன்னைக்கு வந்து ரேட்டு ஒரு 500 வச்சுக்குவோம். 1,00,000 இன்ட்டு 500 அப்படின்னா எனக்கு அந்த அமௌண்ட்டு தான் மெச்சூரிட்டியில் கிடைக்க போகுது. அதனால் என்ஏவி மூமெண்ட்டு அதுக்கும் சிஏஜிஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம அதை ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஃபண்டு நல்லா இருக்கான்னு மட்டும் பாருங்கள். என்ஏவி மூமெண்ட்டை வச்சுட்டு இல்லை கம்மியான என்ஏவி கூட என்ஏவி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போது என்எஃப்ஓ போடுறோன்னு வச்சுக்கோங்க. என்எஃப்ஓ வந்து 10 நாள் இருக்கும். அந்த 10 நாள் இருக்கக்கூடிய என்எஃப்ஓக்கு நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது உங்களுக்கு செக் ரியலைசேஷன் இல்லைன்னா நெஃப்ட் ரியலைசேஷன்னா உங்களுக்கு என்எஃப்ஓ டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வரும். என்எஃப்ஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் ஆகிற அன்னைக்கு நம்மளுக்கு அந்த 10 ரூபா என்ஏவியில் நம்மளுக்கு அலாட் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் லிக்விட் ஃபண்டுலேருந்து ஸ்விட்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அந்த ஸ்விட்சை 3 மணிக்கு முன்னதாக நீங்கள் இனிஷியேட் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். 3 மணிக்கு முன்னாடி அந்த ஸ்விட்ச் அக்செப்ட் ஆகிருந்தால்தான் ஏ ஃபண்டில் இல்லை ஏ லிக்விட் ஃபண்டுலேருந்து பி ஈக்விட்டி ஃபண்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம பாட்டுக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 9 மணிக்காக நான் நைட்டு வீட்டில் போயிட்டு நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொன்னால் அது ஒத்து வராது. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அந்த பணம் ஒன்று பேங்க்லேருந்து போயிருந்ததுன்னா உங்களுக்கே ரிட்டர்ன் ஆகிடும், இல்லைன்னா லிக்விட் ஃபண்டுலேருந்தோ வேறு ஃபண்டுலேருந்தே ஸ்விட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பவும் அதே ஃபண்டுக்கு ரீக்ரெடிட் ஆகிடும். அதனால் என்ஏவி நீங்கள் என்எஃப்ஓக்கு பண்ணும்போது 3 மணிக்கு முன்னதாக அந்த டிரான்சாக்ஷனோ இல்லைன்னா 3 மணிக்கு முன்னதாக பணம் வந்து என்எஃப்ஓ அக்கௌண்ட்டுக்கு சேர்ற மாதிரி பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விளக்கங்களில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, இல்லை என்ஏவி குறித்த சந்தேகங்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.